ஹாய் மக்களே, மறுபடியும் ஆர்ஆர்கே சமையல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி எங்களோட கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஈரப்பலாக்காயை வச்சு தான் ஒரு பால் கறி ஒன்று செய்ய போகிறோம். இந்த ஈரப்பலாக்காயில் எத்தனையோ விதமான கறிகளை செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் பால் கறி தான் வைக்க போகிறேன். இந்த பால் கறியை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் வச்சுருந்தேன். அதால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னாதான் நான் இந்த பால் கறியை எப்படி வச்சுனான்றதை நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சு கொள்ளுவீங்க. ஓகே, வாங்க இந்த கறியை நாங்கள் எப்படி வச்சோம்ன்றதை பார்ப்போம். இதனால் இப்போ தான் ஈரப்பலாக்கா சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதால் இன்னும் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான கறிகளை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இன்றைக்கி இந்த பால் கறியை எப்படி வைக்கிறோம்ன்றதை பார்ப்போம். நான் இந்த கறிக்கு ஒரு ஈரப்பலாக்காயை தான் எடுத்திருந்தேன். ஈரப்பலாக்கா வெட்டும்போது கத்திலையும் கையிலையும் கொஞ்சம் தேங்கெண்ணெயை பூசிட்டு வெட்டினோம்னு சொன்னால் இந்த ஈரப்பலாக்காவில் இருக்கிறதான இந்த பால் தன்மை ஒட்டுறது குறைவாக இருக்கும். நாங்கள் எடுத்ததான இந்த ஈரப்பலாக்காயை தோல் சீவி நல்ல வடிவாகவே வெட்டி எடுத்த பிறகு தண்ணியில் 2-3 தரம் கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்துட்டு ஒரு சட்டிக்கு அதை நாங்கள் மாற்றி கொள்ளுவோம். நாங்கள் கறி செய்ய போகிற சட்டியில் நாங்கள் எடுத்ததான இந்த ஈரப்பலாக்காய் அதில் சேர்த்துட்டு இந்த ஈரப்பலாக்கா அவியக்கூடிய அளவு தண்ணியை சேர்த்து கொள்ளணும். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் சேர்த்து அதோட கூட நாங்கள் வளமையாக கறிக்கு சேர்க்குற மாதிரி உள்ளிப்பொடு சேர்க்காம கொஞ்சம் கூடவே சேர்த்து கொள்ளுவோம். இந்த ஈரப்பலாக்காய்க்கு மாத்தன்மை கூடவா இருக்கும். அதில் வாயு பிரச்சனை வரும். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த உள்ளிப்பூடை நாங்கள் கொஞ்சம் கூடவா சேர்த்து கொள்ளுவோம். இந்த கறிக்கு மிளகும் உள்ளியும் இடித்து வச்சு கொள்ளுவோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 2-3 செத்தல் மிளகாய், கருவேப்பமில, ரம்பையிலையும் இதில் சேர்த்து கொள்ளணும். அதையும் ரெடி பண்ணி வச்சு கொள்ளுவோம். இந்த டைமில் நல்ல வடிவாகவே அவிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். இதை நாங்கள் இன்னொரு சட்டிக்கு மாற்றிட்டு அதே சட்டிலேயே தேங்காயை சேர்த்துட்டு முதல்ல எடுத்து வச்சுருந்ததான செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பமில, ரம்பையில் அதையும் அந்த எண்ணெயில் வதக்கி கொண்டு கொஞ்ச நேரத்தால் கடுகு, பெரிய சீரகத்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்ல வடிவாகவே வதக்கி கொள்ளுவோம். நல்ல வடிவாகவே அது வதங்கி வர டைமில் அந்த வெங்காயம் நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். அந்த டைமில் நாங்கள் இடித்து வச்சுருந்ததான மிளகையும் உள்ளியையும் சேர்த்து கொள்ளுவோம். அந்த பச்சை வாசனை போக மட்டும் வடிவாகவே கிண்டி விட்டுட்டு தேங்காய் பால் முதல் பாலை தான் நாங்கள் இதில் சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்தா பிறகு கொஞ்சமாக கொதி வந்தோடனே நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருந்ததான ஈரப்பலாக்காயை இதில் சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்தா பிறகு இந்த கறி நிறைய நேரம் கொதிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் முதலே வெள்ளைப்பூடு உப்பெல்லாம் சேர்த்து தான் இந்த ஈரப்பலாக்காயை நல்ல வடிவாக அவிச்சு எடுத்திருந்தோம். அதோட கூட இப்போ தாளிக்கும் போதும் உள்ளிப்பூடு, மிளகு எல்லாமே சேர்த்து தான் தாளிச்சிருந்தோம். எங்களுக்கு இந்த பால் நிறைய நேரம் கொதிச்சா டேஸ்ட் இருக்காது. நார்மலாகவே கொதி வந்தா பிறகு இதை சேர்த்துட்டு 2-3 தரம் கிண்டி விட்டுட்டு நாங்கள் இறக்கி வைப்போம். மண் சட்டியில் எப்பயுமே கறி சூடாகத்தான் இருக்கும். அதால் நிறைய நேரம் கிண்டாமல் 2-3 தரம் வடிவாகவே கிண்டி விட்டுட்டு இந்த கறியை நாங்கள் இறக்கி வைப்போம். இப்படி ஒருக்கா நீங்கள் இந்த ஈரப்பலாக்காயை பால் கறி வச்சு பாருங்கள். உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. எப்பயுமே பால் கறி செய்யும்போது எண்ணெயில் கொஞ்சம் செத்தல் மிளகாயை பொரிச்சிட்டு செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மறக்காமல் இந்த பிலாக்கா வகைகளுக்கு நீங்கள் உள்ளிப்பூட சேர்த்து சமைச்சு கொள்ளுங்க. ஓகே, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சமையல் காணொளியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.